ஜோசப் விஜய் ஜோசியரை நம்புறாரு, ஜோசியத்தை நம்புறாரு. ஊர் ஊரா போக மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அவர் வாயாலே. தேர்தல் முடிஞ்சா தான் நான் உங்களை எல்லாரையும் பார்க்க பதவி நீங்க அதுவும் முதல்வர் கொடுத்தா தான் பதவி வருவாராம். இவர் ஆணி புடுங்கிறதுக்கு இவருக்கு முதல்வர் பதவி கொடுக்கணுமா? 15 கோடி கணக்கு காட்டாம ரொக்கமா வாங்கி ஏமாத்தினதுக்கு, அரசை ஏமாத்தினதுக்கு ஃபைன் போட்டிருக்கான். நீ நல்லவனா இருந்தா அந்த பையனை கட்டிட்டு வந்து பேசு, யோக்கியமா இருந்தா அந்த பையனை கட்டு. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடியவர், தாவேகா தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர். இவர் தூய சக்தி கிடையாது, இவர் மாய சக்தி. அப்பப்ப மறைஞ்சு போயிடுவார். உன் ரசிகர்களை நீ கூட வச்சிருக்கியா? முதல்ல கூட வச்சிருக்கல யாரு? தொரண்டல் லாட்ரி, RSS அரட்டவுசரு நிர்மல் குமார், IRS VRS விட்டுட்டு அங்க பதவி ஆசையில பதவி வெறியில வந்திருக்கு அருண்ராஜ் ஐயர். அவங்களே IRS படிச்சாரான்னு டவுட்டா இருக்கு. ஒரு புறம்போக்கு சேலத்துல ஊடகத்துல இன்னைக்கு கூட இருக்காது. எங்க அம்மாவை அடிச்சேன்னு சொல்லிச்சு, 5000 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு எங்க அம்மாவை அடிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்தானா அது ஜென்மமா? அது நாய். அவனை செருப்பால் அடிக்கணும். இந்த மாதிரி தற்கொலையை தான் வளர்த்து வச்சிருக்கு. ஒரு சொன்னது 2.5 வயசு குழந்தை செத்தா சாவுது, ஆனா எங்க அண்ணன் நான் பார்க்க வருவேன், நொண்ணனை பார்க்க வருவேன். ஏமா இவ்வளவு பிச்சு வெயிலா இருக்கமா, குழந்தை சுருண்டுறாதானா? அதை பத்தில எனக்கு பாதுகாப்பு பத்தில எனக்கு கவலை கிடையாது. எங்க அண்ணனை நான் பார்த்துட்டேன். இன்னொன்னு ஒரு பன்னாடை ஒண்ணு சொல்லுது, இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குன்னு தெரியலங்க, இதெல்லாம் சேர்த்துங்க நீங்க. அது சொல்லுது நான் 41 பேரை ஊசி போட்டு விஷ ஊசி போட்டு கொண்டாங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரி கேவல பிறவிகளை தான் வளர்த்தெடுக்கிற, வார்த்தெடுக்கிற கேவல பிறவி தான் விஜய். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம். இந்தியா நமது சிறப்பு விருந்தினர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் வேலூரில் பேசினதை பார்த்துருப்பீங்க. போர் நடக்குது அப்படின்னாரு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போர் நடக்குது. போர் 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 அப்படியா? போர் அடிக்குதுங்க. என்னங்க ஏங்க, மக்களுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்ற துப்பு கிடையாது. மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் இடையூறாக இருக்கிற பாஜக குறித்து பேசுவதற்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. கோழை வீட்டுக்குள்ளே இப்படி தூங்குறாள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றது, வெளியே வரும்போது அவன் உயிரையாவது காவு வாங்குறது. அப்புறம் போர் போர் என்னத்த போர்? 5 வருஷம் மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சதுனால தான் மக்கள் நல பணி நல்லா இருக்குன்னு சொல்லி தான் மக்கள் எங்கே போனாலும் முதல்வருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அடிப்படையில் திமுகவை சொரியறதே வேலையாக வச்சிருந்த விஜய்க்கு என்ன தெரியும்? அரசியல் என்ன தெரியும்? இப்போ இந்த பேசுகிற பேச்சில் வெறுப்பு அரசியலை தவிர வேற என்ன இருக்குது? புதுசாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போர் நடக்குது? மக்கள் போர் என்ன பிரச்சனை ஆகி போச்சு? இப்போ என்ன நடந்துருச்சு? எல்லாமே இயல்பாக அவங்களுடைய செல்வாக்கோடு அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் திமுக தான் போட்டின்ற அதிமுகன்னு ஒன்று இருக்கா இல்லையா? ரெட்டலன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அடிப்படையில் அறிவு இருக்கா இல்லையா? என்ன உனக்கு இப்போ என்ன தெரியுமா? களம் முன்னாடிலாம் இவர் சொன்னார்ல திமுகவுக்கும் எனக்கும் போட்டின்னு. இப்போ அப்படி இல்லை, திமுகவுக்கும் இவருக்கும் போட்டின்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் உண்மையிலேயே இப்போ டிவிகேக்கும் யாருக்கும் போட்டியாக இருந்து தெரியுமா? இடையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதிமுகவுக்கும் டிவிகேக்கும் போட்டியாக இருந்துச்சு. அவங்க ஊழல் சக்தின்னு சொன்னோன்னா அடின்னு அடிச்சாங்களா? இப்போ NDAக்கும் நாம் தமிழருக்கும் தாவேகாக்கும் போட்டி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க அந்த மாநாடு கூட்டம் அது இதுன்னு போடும்போது இவங்க மேலே காண்டாகி கத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டிவிகே வெர்சஸ் டிவிகேவாக மாறும். அதுனா டிவிகே வெர்சஸ் டிவி, தாவேகா வெர்சஸ் தாவேகாவாக மாறும். களம் மாறும். களம் 8இல் தாவேகா புழக்கப்பட்டது அப்படின்னு தகவல் வரும். எப்படி வரும் தெரியுமா? இப்போ 234 தொகுதிக்கு ஆள் கிடையாது, அங்கே போடுறதுக்கே ஆள் இல்லை. எல்லாருக்கும் காசு வாங்கிட்டு தான் போடுறாரு. பணம் இருக்கிறவனுக்கு தான் பதவி, அங்கே பணம் இருக்கிறவனுக்கு தான் வேட்பாளராக நிப்பாட்ட முடியும். 50,000 மனு விற்றாங்களே, 50 மனு கூட திரும்பி வரல. அப்படி திரும்ப அந்த மனுவில் டிடி கிடையாது, 10,000 ரூபாய் கட்ட வேண்டிய டிடி கிடையாது, 5,000 ரூபாய் கட்ட வேண்டிய டிடி கிடையாது. வெறும் மனுவாக திரும்பி வந்திருக்கு. அப்போ நல்லா உன் லட்சணம் தெரிஞ்சிச்சா தொண்டர்களுக்கு? இவன் துட்டு நம்மகிட்ட பறிக்கிறான்டா டோய் அப்படின்னு உஷாராயிட்டானுங்க. எவனும் காசு கொடுக்கல. இப்போ நீ அப்படியே வேட்பாளர்களை போட்டாலும் ஏற்கனவே காலங்காலமாக உனக்கு போஸ்டர் ஓட்டினா, உனக்கு பாலாபிஷேகம் பண்ணா, 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து வாங்கி பார்த்தான் பார், அவனுக்கு சீட்டு தரமாட்டேன். எவனோ திடீர்னு உள்ளேருந்து வருவான் இன்னொரு கட்சியிலேருந்து, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ஊழல்வாதின்னு கோர்ட்டில் தண்டனை பெற்றவர், ஊழல் கட்சியில் இருந்துட்டு வந்தவங்களாம் இங்கே வந்தவொன்னே பரிசுத்தமாயிருவாங்களா? வாஷிங் மிஷினில் போட்டு வெளுப்பாரா இவர்? வெள்ளாவில வெளுத்து எடுப்பாரா இவர்? அவர் செங்கோட்டையன் எந்த லிஸ்ட்டில் எடுப்பார்? கூப்பா கிருஷ்ணன் போயிருக்காரு, அவர் எந்த லிஸ்ட்டில் எடுப்பார்? லாட்ரியை சுரண்டிட்டு இருக்காரு ஆதவ் எந்த லிஸ்ட்டில் எடுப்பார்? பல கட்சி சுற்றி வந்திருக்கிற நிர்மல் குமார் எந்த லிஸ்ட்டில் எடுப்பார்?
ஜேசிடி பிரபாகர் எந்த லிஸ்ட்ல எடுப்பாரு? இன்னொருத்தர் போய் சேர்ந்திருக்காரு, தனபாலோட பையன். எங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்தப்ப கூட எங்க அப்பாவை அதிமுக யாருமே பார்க்கவே இல்லை, யாருமே எட்டி பார்க்கவே இல்லைன்னு சொல்லி உள்ள போய் சேர்ந்திருக்காரு. அந்த ஆளுக்கு தெரியாது இவன் வீட்டை விட்டு செத்தா கூட வெளியில வந்து பார்க்க மாட்டாருன்னு. எங்க போய் சேர்ந்துக்கிறாரு பாருங்க. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கூட வச்சுக்கின்னு நான் வந்து போர் நடத்துறேன் அப்படின்னு யாருக்கு யார் போர்? கடைசியில் தான் நடக்கும். அந்த வேட்பாளர்களாக இவங்க அறிவிச்ச பிறகு சீட்டு கிடைக்காத ஒரு குரூப் இருக்கும்ல, அதெல்லாம் சண்டைக்கு வரும். எப்படி காரை மறிச்சு பதவி கிடைக்கலன்னு அஜித்தா சண்டை போடுச்சோ, அது மாதிரி வேட்பாளர்களை வரும்போது தாவேக்கா வெர்சஸ் தாவேக்கா களத்தில் கடைசியில் தாவேக்கா வெர்சஸ் தாவேக்கா தான் சண்டை நடக்கும். இதுதான் கலை யதார்த்தம். 30%, 20% சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியே சொல்லிட்டே இருந்து கடைசியில் கீழ்ப்பாக்கம் 10 போய் சேருவாங்க. ஆனால் விஜய் கடந்த முறை பேசினதுக்கும், கடந்த முறை நல்லா பேசினாரு சேலத்தில், அப்படியா? கடந்த முறை பேசினதுக்கும் அப்படியா? ஆனால் இந்த முறை பேசினதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் விஜய்க்கு வந்திருக்கு. நம்ம ஜெயிச்சு ஏங்க அதாங்க சொல்றேன், ஆள் மனசுல எவனோ உள்ள புந்து சொல்லிட்டான். ஜோசியர் கேட்டு தான் நாடகம் ஆடுறாரு. இவர் ஜோசியர் கேட்டு ஆடுறாருங்க. விஜய் ஜோசியரை நம்புறாரு, ஜோசியத்தை நம்புறாரு. விஜய் அப்படின்னா ஜோசியத்தை நம்புறாரு. 12 மணிக்கு போய் உச்சி வெயில்ல பேசு, அப்பதான் 2 பேரும் செத்து விழுந்தாதான் பலி விழுந்தாதான் உனக்கு வந்து முதலமைச்சர் கிடைக்கும்னு எவனோ சொல்லி கொடுத்துருக்கான். இன்னைக்கு பந்தெல்லாம் அமைச்சிட்டாங்களே, அந்த ஏற்கனவே SOP வந்து செருப்பு கட்டு அடிக்குது. ஏன் விதிமுறை, ஏன் போலீஸ் வந்து காவல்துறை ஏன் அனுமதி தர மாட்டேங்குது? எல்லாரும் கதறாங்கல்ல, விஜய்க்கு அனுமதி தர மாட்டேங்குது பாத்தீங்களா மக்கள். இன்னைக்கு அவர் கூட சொன்னாரு, எனக்கு அனுமதியே தர மாட்டேங்கிறாங்க. எப்படா தருவாங்க? போற எல்லா கூட்டத்திலையும் சாவடிக்கிறீ நீதான். மனுஷ உயிரை மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிற. ஒண்ணு இன்னொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. இந்த ஒண்ணு இன்னொன்னு போது அந்த சுராஜ வந்து சேலத்துல தூக்கிட்டு போறாங்க, பாத்துக்கிட்டு இருக்க கண்ணு முன்னாடி தெரியுது. ஒருத்தனை தூக்கிட்டு போறான், உங்க கட்சிக்காரன் தானே அவன். கேட்டா கடைசியில் என்ன சொல்றாங்க, வடநாட்டான். அவனுக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஆஞ்சியோ வச்சிருக்காங்க, ஸ்டெட் வச்சிருக்காங்க. பச்சையா போய் சொல்றாரு நிர்மல்குமார். அந்த இதுக்கு முன்னாடி டாக்டரான். என்ன கண்டாவி எனக்கு தெரியல. மனிதாபிமான உணர்வே கிடையாதுங்க இவங்களுக்குலாம். இவெல்லாம் பச்சையா பேசக்கூடிய, பொய் பேசக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பதவி வெறி. மாப்பிள்ள வெறிடா உனக்குன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி பதவி வெறியில இருக்கிறவர் முதன்மை சக்தியா இருக்கிற விஜய். இவருக்கு தான் வெறி ஜாஸ்தி. எப்படியாவது நம்ம முதல்வர் ஆயிடணும். இன்னொன்று இந்த கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டாருங்க, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டே இருப்போம். நம்ம ஊர் ஊரா போக மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அவர் வாயாலே. தேர்தல் முடிஞ்சா தான் நான் உங்களை எல்லாரையும் பார்க்க பதவி. நீங்க அதுவும் முதல்வர் கொடுத்தா தான் பதவி வருவாராம். இவர் ஆணி புடுங்கிறதுக்கு இவருக்கு முதல்வர் பதவி கொடுக்கணுமா? நீ என்ன கைட்டிட்ட இது வரைக்கும்? இந்த 2 வருஷத்துல என்ன புடுங்கிட்ட? இல்ல இவ்வளவு நாளா நீ நடிகரா இருந்து என்ன புடுங்கிட்ட? சொத்து கணக்கு கேட்கிறாருங்க. அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் கேட்பானா அந்த கேள்வியை? அறிவு இருக்கிறவன் கேட்பானா? ஏன்னா எல்லா வேட்பாளர்களும் எலெக்ஷன்ல நிற்கும் போது அவருடைய சொத்து கணக்கை காமிப்பாங்க. எல்லாரும் காட்டுவாங்க. அதிமுக திமுக இருக்கிற எல்லா கட்சிகளும் நான் என்ன சொத்து வச்சிருக்கோம், அசையும் சொத்து, அசையா சொத்து, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ், எல்லா கையிருப்பு எல்லாத்தையும் கணக்கு காமிச்சு தான் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டால் தான் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியும். அப்புறம் தான் அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியும், முதல்வர் ஆக முடியும், அமைச்சராக முடியும், எதிர்கட்சி தலைவராக முடியும். இதான நடைமுறை வழக்கம், இதான உலக வழக்கம். இந்த உலகத்தை மீறி சொத்து கணக்கு காட்டுவியான்னு கேட்குறியா? நீ காட்டுவியா? முதல்ல 69 படத்துல உண்மையா நீ எவ்வளவு கருப்பணம் வாங்கின சொல்லுவியா? நீ போய் சொல்லுவ. அதான் 15 கோடி வாங்கி தான் காரி துப்பிட்டு இருக்குது. கோர்ட் 1.5 கோடி வந்து ஃபைன். ஆமா, புலி படத்துல 1.5 கோடி நீ வந்து இன்னும் வரி கட்ட வேண்டியிருக்க. நேர்மையா இருக்கிறீங்க, நியாயமா இருக்கீங்க. 1.5 கோடி வந்து ஃபைன் போட்டுருக்காங்க. ஃபைனுங்க, ஃபைன். 15 கோடி கணக்கு காட்டாம ரொக்கமா வாங்கி ஏமாத்தினதுக்கு, அரசை ஏமாத்தினதுக்கு ஃபைன் போட்டிருக்கான். நீ நல்லவனா இருந்தீங்கன்னா அந்த ஃபைனை கட்டிட்டு வந்து பேசு. யோக்கியமா இருந்தா அந்த ஃபைனை கட்டு. யாரை ஏமாத்த பாக்குற? ஆனா விஜய் மீது நீங்க குற்றம் சொல்றதுக்கு, விஜய் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு இந்த புலி படம் அந்த 1.5 கோடி ரூபாய் ஃபைன் மட்டும் தானே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. எந்த படத்திலும் இருந்தாலும் வாங்கின கணக்கை காட்டினதே இல்ல. காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். சொத்து இவருக்கு எவ்வளவு வச்சிருக்காரு, இவர் வழியறிக்கை வெளியிட சொல்லுங்க. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லக்கூடியவர், தாவேகா தூய சக்தின்னு சொல்லக்கூடியவர். இவர் தூய சக்தி கிடையாது, இவர் மாய சக்தி. அப்பப்ப மறைஞ்சு போயிருவாரு. இதோ இன்னைக்கு வந்தாரு வேலூர். இதோட போய் பனையூர்ல எங்க பதுங்குறாருன்னு தெரியாது. பனையூர்ல இருப்பாரா, நீலாங்கரை இருப்பாரா? ஏன்னா தமிழ்நாடே எனக்கு வீடுன்ட்டாரு. உஷாரா சொல்லி தப்பிச்சாருங்க அவரு. எந்த வீட்டுக்குள்ள பூந்தாலும் தெரியாது. ஏன்னா எல்லாம் என் வீடு. இப்போ சமீபத்தில் ஒரு நைனார் சர்ச்சை ஏற்படுத்தினார்ல, நம்ம அந்த மாதிரி பெண்கள் குறித்து பேச மாட்டோம் அவதூறா. நமக்கு அது பழக்கமும் இல்லை. உலக வழக்கத்தில் ஒரு நைனார் பேசிட்டார். அந்த நைனார் பேசுகிற பேச்சுக்கு கூட வாயை திறக்காத வாயில என்னமோ வச்சிருந்தார். ஆபாசமாக நம்ம பேச தெரியாது. நமக்கு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை. ஆனால் நைனார் பேசினார்ல, அதுக்கு இவர் பதில் சொன்னாரா? இல்லை. எந்த வீட்டுக்குள்ள இருந்தார் இவரு? நமக்கு தெரியாதுங்க. உலகமே கண்டனம் தெரிவிச்சிச்சு. உலக வழக்கத்தின்படி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இவர் தெரியும். ஏன்னா இவர் அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாருன்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஆபாசமா பேச மாட்டோம். நமக்கு அது பழக்கமும் இல்லை. இதுதான் வெளியில யாரும் சொல்லிடக்கூடாது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவானுவாங்கல்ல, நீங்கெல்லாம் பேச வேணாண்டா. நானே சொல்லிடுறேன், இந்த ஊரே என்னுடைய ஊர், எல்லா வீடும் என் வீடு, எந்த வீட்டுக்குள்ள நான் எப்போ வேணா பூந்துருவேன். மானம் கெட்டவன். என்ன இப்படிலாம் திட்டுறீங்க? ஆமாங்க, நீங்க நேரடியா பேசணும்னா மக்களுக்கு நல்லது பண்ணு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினை சுரண்டிக்கிட்டே இருக்கிறது, சாருன்றது, அங்கிள்ன்றது. இன்னைக்கு நண்பன் சொல்லிட்டாரு.
உன்னையெல்லாம் நண்பனை வச்சாருன்னா நான் கோபமாயிடுவேன், காண்டாயிருவேன். அவர் சொன்ன அதே காண்டு வார்த்தை. இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, ஏற்கனவே அங்கிள்னாரு, இன்னைக்கு நண்பன்ங்கிறாரு ஸ்டாலின் சாரை. அதான் அடிப்படையில் அறிவு கிடையாது. எழுதி கொடுக்குறது படிக்கிற கேஸ் தானே இது. இது என்ன நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் ஸ்கிரிப்டாக வச்சுருக்கேன். அரசியலே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அரசியல் புரிதலோடு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீ எதுக்கு போய் ஸ்டாலின் அவர்களை வந்து பேட்டிக்கு 1 to 1 வான்னு சொல்லி ஆதவ கூப்பிட்றாரு? என்கிட்ட வர சொல்லுங்க முதல்ல. நான் கேட்குற கேள்விக்கு வந்து கேட்டாருன்னா, ஒன்று அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருன்னா அரசியலையே நான் விட்டு போயிடுறேன். நான் இனிமேல் வந்து செய்தியாளர் தொழிலே விட்டுறேன். நான் விஜய் பற்றி பேசவே மாட்டேன். என்கிட்ட வருவார் அவர் பேசுறதுக்கு? ஏங்கிட்ட நான் சாதாரணமான ஒரு செய்தியாளருங்க. செய்தியாளர் கூட மறந்துடுங்க, ஒரு சாமானியன்னு வச்சிங்களேன். படிப்பறிவே எனக்கு இல்லைங்க. நான் ஒன்றுமே இல்லாத மங்குனி கூட வச்சுங்க. நீங்கள் தான் பயங்கர அறிவியல் சிறந்த ஆச்சரிய குறிதான் நீங்கள். ஏன் கூட வாங்க பேசுறதுக்கு. 2 கேள்வி கேட்குறேன். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறேன், 2 கேள்வி ஸ்பெஷல் கொஸ்டின் வச்சுருக்கேன் நான். 2 கேள்வி பதில் சொல்ல துப்பு இருக்குமா, திராணி இருக்குமா? ஏன்னா எதுவுமே தெரியாது. எவனோ ஒருத்தன் மண்டபத்தில் எழுதி கொடுப்பான், அதை கிளிப்பு வச்சுக்கிட்டு இந்த பாட்டு பாடுறவங்க கச்சேரியெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மேடை பாட்டு பாடுவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே டைரி வச்சுப்பாங்க, கிளிப் வச்சுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. பாடி முடிச்சோடனே பேப்பரை திருப்பிப்பாங்க. அந்த மாதிரி இவர் படிச்சுட்டு ஆவேசமாக பேசவும்னு அதில் எழுதியிருக்கோம், குரல் கொடுக்கவும்னு. இது ஸ்கிரிப்டட் தானே. இது வந்து மக்கப் பண்ணுற கேஸ். நடிகன் அப்படி தான் இருப்பான். அது குறைச்சி மதிப்பில்லை. எல்லா நடிகர்களும் அப்படி தான் இருப்பாங்க, தப்பு இல்லை. ஆனால் நாடாளுன்னு ஆசைப்படுற நடிகன் கொஞ்சமாவது அரசியல் கற்றுக்கிட்டு வரணும். மக்கள் நல பணி விஜய் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு அரசியல் தெரியலன்னா மக்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியலன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன மக்களை திட்டுறதா அர்த்தம்? அடிப்படையில் அறிவு இருக்கிறோம் செய்ய மாட்டான். நீ ஏடா உன்னேதானா சொல்றோம், நீ பதில் சொல்லி எதுக்கு மக்களை கூட சேர்த்துக்கிற? இது எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மங்குனி தற்கூரி கூட்டம் இதை தான் செய்யும். ஆதவ் என்ன சொன்னாரு? என் மேல கை வச்சுவார், எங்க அண்ணன் மேல கை வச்சுவார், இளைஞர்களே திரண்டு வருவாங்கன்றாரு. ஏண்டா கை வச்சா நீ பதில் சொல்லணும். இப்போ நீங்க நெறியாளர், நீங்க கேட்கற கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அதை விட்டு என்கிட்ட கேள்வி கேட்டீங்களே, அதெல்லாம் முடியாது இருங்க, நான் எல்லாரும் கூட்டத்தை கூப்பிட்டு வரேன்னா, ஏய் கேட்டது உங்ககிட்டப்பா, நீ தான் பதில் சொல்லணும். ஏன்னா பதில் சொல்லி தைரியம் தான். ஏன் ஏரியாவில் என்ன வந்து வீட் படிப்பாரு வடிவேல் பாணி தான். அதே தாங்க வடிவேல் பாணியில பாடுறடே எங்க அண்ணன் மேல கை வச்சு வரனா அண்ணனுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் அடிப்பானுங்க. மாட்டு சாணியை மனுஷ சாணியை சேர்ந்து அடிப்பானுங்க. அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறது. விஜய்க்கே அரசியல் தெரியலன்னா பொதுமக்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. மங்குனிகளுக்கு உரித்தான ஒரு விளக்கம் இது. இவன் இந்த விஜயை நம்பி போற எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்ன்றத தான் என்ன மாதிரி பாருங்க. கெத்தா பாக்கெட்ல கை விட்டு போவாராம், அந்த பாக்கெட்டுக்குள்ள புல்லு கட்டு வச்சிருப்பாராம். அசிங்கமா வருது எனக்கு வாயில. புல்லு கட்டு வச்சிருப்பாராம். காலை அடக்கிறதுக்கு புல்லு கட்டு வச்சிருப்பாராம். டே மங்குனி எழுதி கொடுக்குறவன் ஏதாவது ஒரு நல்ல கதையை சொல்லி கொடுக்க கூடாதா? அந்த ஒரு வீரதீரமான கதையை சொல்லி கொடுக்க கூடாதா? விஜய் பேசின குட்டி ஸ்டோரி வீரம் சார்ந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த ஸ்டோரி தானே. காரி துப்புற ஸ்டோரிங்க அது. அந்த காலை அடக்கின இளைஞனே விஜய் தான் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டாரு. இளைஞன் இல்லையா அவர் வந்து அவர் கிடையாதான். தாவேக்காவை சேர்ந்தவர்கள்லாம் அந்த வீரர்களாம். ஏங்க ஏதாவது உருப்படியா கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இது மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நம்ம எதுவுமே உருப்படியா பேச தெரியலங்க. இந்த வேலூர் மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தது, கூரை போட்டது. வெயில் தாக்கத்துல இருந்து அவங்க தப்பிக்க வச்சது, அவ்வளவுதான். விஜய் பேசினதுல விஜய் என்னத்தை பேசினாரு? ஏதோ விஜயோட பேச்சில் இது வரைக்கும் இல்லாத வகையில் இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு ஆணி பிடுங்குற ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மக்களே நல்லா புரிஞ்சுங்க, இந்த விஜயை நம்பி போனீங்கன்னா அந்த ஆள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான். அவரே சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், எனக்கு பதவி கொடுத்தீங்கன்னா தான் கிராமமா வருவேன். ஏன் பதவி கொடுத்தா தான் வருவியா, இல்லைன்னா வரமாட்டியா? அது மக்களை நீ வந்து அப்ப நான் மக்களை வந்து மதிக்க மாட்டியா? விஜய் வெளிப்படையா இருக்காருல்ல. என்ன வெளிப்படையா? முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை எல்லாரையும் நேர்ல வந்து பாக்குறேன், ஊரா வந்து பாக்குறேன்னு ஒரு வெளிப்படையா சொல்லிட்டாருல. இப்பவே உன்னை பார்க்க முடியல, மாசத்துக்கு ஒரு வாட்டியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வெளியே வர. முதலமைச்சர் ஆயிட்டுனா மொத்த பேரையும் பனையூருக்கு தான் கூப்பிடுவேன். முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் வந்து முதல்ல வீட்டுக்குள்ள வச்சுக்கலாங்க. இவர் சினிமாவில் வேணா முதலமைச்சர் ஆகலாம், கனவுல வேணா முதலமைச்சர் ஆகலாம். ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த மூஞ்ச ஒரு 3 நிமிஷம் உத்து பாருங்களேன், குறுகுறுன்னு அந்த மூஞ்சி மட்டும் க்ளோஸ் அப்ல போய் பாருங்க, சகிக்காது. ஏன்னா அவ்வளவு வெறி, மனசு மூஞ்சி ஃபுல்லா இருக்கு. தூக்கம் கிடையாதுங்க, தூக்கம் அவருக்கு இல்லை. தூக்கத்தை தொலைத்து விஜய் பல மாதங்கள் ஆகிறது. நிஜமா சீரியஸா பேசுறேன், நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல. தூக்கத்தை தொலைத்து விட்டார். அப்புறம் மன அழுத்தத்தில் இருக்கார் அவர், கடுமையான மன அழுத்தம். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரை ஏமாத்துறாங்க, ஆனால் ஏமாத்துறதே தெரியாத ஒரு மங்குனியா இருக்குது. அதுதான் அந்த முகத்தில் வெளிப்படுது. நீங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நேரலையில் பேசியிருக்கார், சில நலத்திட்ட உதவிகளை வச்சுட்டு அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஊராக போய் பேசுகிறார். இன்னும் பல அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. அவங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்களேன்.
அவங்க ப்ளசண்ட்டாக பேசுவாங்க. கோவமாக பேசுகிற மாதிரி இருந்தால் கூட அவங்க முகத்தை பார்க்க முடியும். விஜய் மூஞ்சை பார்க்க முடியுதா? அவ்வளவு கோபம், வெறி, ஆத்திரம், பதவி வேணுன்ற ஒரு என்ன சொல்கிறது, அதை அவ்வளவு அழுத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது. தூக்கத்தை தொலைச்சிட்டார். அவரை எப்போ தெரியுமா நல்லா தூங்குவார்? நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த படம், இந்த 70வது படம் போயிட்டு இருக்குல்ல, தாவேக்கா என்கிற இந்த 70வது படம், இந்த படம் முடிஞ்சு ரிசல்ட் வரும், அதான் ரிலீஸ் ஆகும். அவங்க பாணியில சொன்னா ஜனநாயகன் சொல்றீங்களா? ஜனநாயகன் தான் முடிஞ்சு போச்சு. 69 அது 69ங்க. 70வது படம் ஷூட்டிங் போயிட்டு எலெக்ஷன் சொல்றீங்க. ஆமா, 70வது படம். அது படம் பேர் என்ன தெரியுமா? தாவேக்கா. அந்த படம் பேர். அது ரிசல்ட் வந்து எப்போ வரும், ரிலீஸ் எப்போ ஆகும்னா மே மாதம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி முதல் நாள் ரிலீஸ் ஆகுது இல்லை, அன்றைக்கே மனுஷன் வந்து ஃபாரின் எங்கே ஓடி போயிடுவார். படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடுவார் ஃபாரினுக்கு. 2 மாதம் வரமாட்டார். பிடி செல்வகுமார் சார் சொன்ன மாதிரியே சொல்கிறீங்க. உண்மையை சொல்கிறேங்க. அவர் கூடவே இருந்தார், நான் கூடவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நானும் செய்தியாளராக பார்த்துட்டு இருக்கேன், அவர் கூடவே மேனேஜராக இருந்திருக்காரு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஓடிடுவார். 2 மாதம் வெளிநாட்டில் போய் மனுஷன் ஜாலியாக இருப்பார். அது தனிப்பட்ட வாழ்க்கை. அங்கெல்லாம் நிறைய வீடு இருக்கும் அவருக்கு. எந்த வீட்டில் இருப்பார்லாம் எனக்கு தெரியாது. பர்சனல் பேசாது. நான் பேசலைங்க. நான் என்னங்க நான் பர்சனல் அங்கே பேசுனேன். வெளிநாட்டுக்கு போயிடுவாருன்ற நான், அவ்வளோதான். அப்புறம் வருவார் இன்னொரு படம் ஷூட்டிங். 71 இப்போ 70, 69 வரல, நின்று போச்சு. 70 பெட்டி கட்டிடும் பூரா மொத்தமாக. விளக்கு மாத்தாலே அடிப்பாங்க. ஏன் சொல்லட்டுமா? 1000 ரூபாய் வேணாம் சொல்லுங்க பார்ப்போம். பெண்களுக்கு ஓசி பஸ் வேணாம் சொல்லுங்க பார்ப்போம். மகளிர் அணி தான் சொல்றாங்க எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம்னு சொல்றாங்க. அதே மகளிர் அணிக்கு பார்த்து தான் நான் கேட்குறேன். அந்த மகளிர் அணி உண்மையிலேயே சரியான நபர்களாக இருந்தா, உங்க விஜயன் நொன்னா கரெக்டான ஆளா இருந்தா, அவரை நம்பி ஓட்டு போடுறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இதே திமுக தீய சக்தியா இருக்கிற திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துரிமையில பாதி உனக்கு உண்டு, சொத்துரிமையில உனக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாந்தார்ல. திமுக தீய சக்தியில கொண்டாந்த எல்லாத்தையும் வேணான்றீங்கல்ல, ஓசி பஸ் வேணாம், 1000 ரூபாய் வேணான்றீங்களே. நீங்க உண்மையிலே ஜென்மங்களா இருந்தா சொத்துரிமையில பங்கு எனக்கு தேவை. திமுக கொடுத்த எதுவுமே வேணாண்டா, எனக்கு சொத்து வேணா, ஒரு மண்ணு வேணாம் சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? உங்க நொன்ன கொடுத்துருவாரா? அப்ப ஃப்ராடு தானே, அயோக்கியதான் தானே. அது மட்டும் வேணும் வாங்கி வச்சுப்பாங்களாம். சொத்துல போய் சண்டை போடுவாங்களாம். சொத்து உரிமை கலைஞர் கொடுத்துட்டாரு. கலைஞர் தானே கொடுத்தாரு, திமுக தானே கொடுத்தது, நீங்க சொல்ற தீய சக்தி தானே கொடுத்தது. என்னங்க லாஜிக் உங்களுக்கு? 1000 ரூபாய் வேணான்னு சொல்லுவாங்களாம், பின்வாசல் வழி 1000 ரூபாய் வாங்கிப்பாங்களாம். ஒரு புறம்போக்கு ஒன்று சொல்லுது, அது அப்படிதான் சொல்லு. இன்னும் கடுமையான வார்த்தை நான் சொல்லலாம். ஒரு புறம்போக்கு சேலத்துல ஊடகத்துல இன்னைக்கு கூட இருக்காது. எங்க அம்மாவை அடிச்சேன்னு சொல்லிச்சு, 5000 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு எங்க அம்மாவை அடிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்தேன்னா, அது ஜென்மமா? அது நாய். அது அவனை செருப்பால் அடிக்கணும். இவனை தான் வளர்த்து வச்சிருக்காரு விஜய். இந்த மாதிரி தற்கொலையை தான் வளர்த்து வச்சிருக்காரு. ஒரு சொன்னது 2.5 வயசு குழந்தை செத்தா சாவுது, ஆனா எங்க அண்ணன் நான் பார்க்க வருவேன், நொன்ன பார்க்க வருவேன். ஏமா இவ்வளவு உச்சி வெயிலா இருக்கமா, குழந்தை சுருண்டுறாதானா, அதை பத்தில எனக்கு பாதுகாப்பு பத்தில எனக்கு கவலை கிடையாது. எங்க அண்ணன் நான் பார்த்துட்டேன். இன்னொன்னு ஒரு பன்னாடை ஒன்று சொல்லுது, இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியலங்க, இதெல்லாம் சேர்த்துங்க நீங்க. அது சொல்லுது, நான் வந்து 41 பேரை ஊசி போட்டு விஷ ஊசி போட்டு கொண்டாங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரி கேவல பிறவிகளை தான் வளர்த்தெடுக்கிற வார்த்தெடுக்கிற கேவல பிறவி தான் விஜய். இன்னைக்கு வந்து கையெடுத்து கும்பிடுறாரு, ஏன் வண்டி பின்னாடி வராதீங்க, ஏன் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க. ஏற்கனவே ஃபாலோ பண்ணி தானே ஈரோட்டில் வந்து 20 பேர் உருண்டு மண்டையெல்லாம் உடஞ்சிது. அடிப்பட்ட பிறகு பட்ட பிறகு தான் புத்தி வருது உனக்கு. உனக்கு அப்போ கூட புத்தி வரலையே. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு ஏதாவது சொல்லுவியா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சிஎம், முதலமைச்சர், சார், அங்கிள், என்ன இதெல்லாம் அரசியல்? அது இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் அரசியல் கிடையாதுங்க, வெறுப்பு. இவ்வளவு பேசுறிய. அது இன்னொன்னு சொன்னாரு, என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் அப்படின்னு பேசுறாரு. என்டிஏ கூட்டணி எங்க இங்க வந்துச்சுன்னாரு. அப்ப தெரியுதா இதுக்கு அரசியலே தெரியலன்னு? தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணி இருக்கா இல்லையா? இந்தியா கூட்டணியில தலைமை தாங்குகிற கட்சி திமுக. என்டிஏ கூட்டணியில் யாருங்க தலைமை தாங்குறா? அதிமுக. அதிமுக பாஜக தானே. அவங்க கைடு முக்கியமான ஒரு மாநிலத்தில் அதிமுக தான் பிரதானமான பெரிய கட்சி. ஆமா, நம்ம கலை யதார்த்தத்தை பேசுவோம். போன வாட்டி என்ன சொன்னாரு இதே விஜய்? இந்த நாரவாய் போன வாட்டி என்ன பேசி, அதிமுக பேர் சொல்லாம பாஜக கூட்டணின்னு பேசி. ஆமா, அதுக்கு பேர் என்னது? பாஜக கூட்டணிக்கு பேர் என்னது? டெல்லியா? என்டிஏ தானங்க. ஆமா, அதைத்தானுங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்ப அரசியல் அறிவு இருக்கா? டெல்லிக்கு தேர்தலான்னு விஜய் கேட்கிறாரு. அதாங்க அரசியல் அறிவு இல்லாத ஒரு மங்குனிங்க. இது தூக்கத்தில் எழுப்பி கூட்டு வந்துட்டாங்க பொழுது. இது தூங்கிட்டு இருந்திருக்கோம். தூக்கத்தை ஏறி அப்படியே வண்டியில் உட்கார வச்சிட்டாங்க பொழுது. தூக்க கழகத்தில் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல.
சொன்னீர்களே செய்தீர்கள் அப்படின்னு ஜெயலலிதாவை ஜெயலலிதா காப்பி அடிக்கிறாரு. அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு இழுத்து விட்டாரு. சூப்பர் ஸ்டார் பேர் சொல்ல கூட தகுதி இல்லைங்க. அவர் கால் தூசிக்கு ஆக சூப்பர் மாட்டார். ஸ்டார் ஆட்சி நடக்குது. சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை பேசுவதற்கு விஜய்க்கு தகுதி இல்லை. ஏன்? அதான் சினிமாவில் செருப்பால் அடிச்சிருக்காங்களே, இப்பவும் செருப்பு கொண்டு தான் அடிக்கிறாங்க. அவர் என்னைக்குமே எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார். அவர் பட்டத்தை பறிக்க ஆசைப்பட்டீங்க, மக்கள்லாம் அந்த ரசிகர்கள் ஆமா ஆள் வச்சு செட் பண்ணதெல்லாம் உண்டு. எல்லாம் பூரா அது ஒரு காக்கா கூட்டம் வந்து ஒரு பெருசா பயங்கரமாலாம் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து எடுபடலை. ஏன்னா சமூக வலைதளங்கள ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக நடந்த சண்டை விஜய் தூண்டி விட்டதா? ஆமா, ஐயோ, பணம் கொடுத்து பணம் வாங்கின்னு பேசுற ஒரு இணைய கூலிகள்லாம் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அந்த கும்பல் இன்னைக்கு கூட வந்து கத்திட்டு கிடக்குது. இன்னைக்கு கூட விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கு. அது பூரா மாசமானா என் தம்பி ஜெகதீஷ் தான் மாசம் மாசம் பட்டுவாடா பண்றான். ரூட்டினுடைய அக்கௌண்ட்டை வந்து வெளிப்படையா வெளியிடுவார் அவரு. இல்லைன்னா நம்ம இவர் வச்சிருக்காரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு அமைப்பு, அதோட வரவு செலவு கணக்குல வெளிப்படையா அறிவிப்பாரா? யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க சொல்லுவாங்களா? அறிவிக்க மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. ரமணாபுரத்துல ஒரு கோட் வரும், யார் ஒருத்தன் ஊழல் பண்ணலையோ அவன் தான் ஊழல் செய்யறவனை பத்தி போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விஜய் ஊழலுக்கு எதிராக அவ்வளவு தூரம் வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா விஜய் சினிமால கருப்பு பணம் வாங்கல. விஜய் யார் சொன்னா வாங்கலன்னு? அதானே அர்த்தம். அதானே அப்படித்தானே புரிஞ்சுப்பாங்க. கருப்பு பணம் வாங்கினாரான்ற அவரே மாட்டிட்டு இருக்காருங்க. ஏற்கனவே பதுக்குன 15 கோடி எது வெளியில தெரிஞ்சது. அது நீங்க ஏன் அவருக்கு அபராதம் போட்டாங்க தெரியுமா? அந்த உண்மை சொல்லட்டுமா? அபராதம் ஏன் போட்டாங்க? இவரை போய் வருமான வரித்துறை சோதனை பண்ணும்போது வீட்டில் பணம் 15 கோடி பதுக்கி வச்சிருந்ததை பிடிச்சிட்டாங்க. இது நான் அடுத்த வருஷத்துக்கு கணக்கு காட்டுறதுக்கு நான் முடிவில் இருந்தேங்க, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்னை பிடிச்சிட்டிங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ நான் பிடிக்கலன்னா நீ கணக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு தப்பிச்சிருப்பேன். பிடிச்சதுனால அடுத்த வருஷம் கணக்கு காட்டுறேன்ற. சரி, ஓகே, இந்த செஞ்ச தவறுக்கு தான் 1.5 கோடி கட்டுன்னு சொன்னாங்க. அதை 1.5 கோடி கட்டியிருந்தா உனக்கும் வருமான வரித்துறைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும், வெளியில் தெரிஞ்சிருக்காது. எப்போ நீ அதை வயலேட் பண்ணி நான் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனியோ, எப்படி வந்து வெளிநாட்டுக்காரை இறக்குமதி பண்ணுவாராம் சொகுசு காரு, அதுக்கு வரி கட்ட மாட்டாராம், அரசுக்கு செலுத்த வேண்டிய ரோட் டாக்ஸோ மற்ற விஷயங்களோ கட்ட மாட்டாராம், சர்சார்ஜ் கட்ட மாட்டாராம், ஆனால் கோர்ட்டுக்கு போவாராம். ஏன்னா அண்ணக்காவடி பாருங்க, சோத்துக்கே கஷ்டப்படுது, சாப்பாட்டுக்கு வரி கஷ்டப்படுற ஆளு. ஐயா சாமி, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், எங்கிட்ட போய் வரி கேட்குறியேன்னு. நீங்களும் நானும் போய் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒரு இட்லிக்கு கொடுக்குற காசில் கூட ஜிஎஸ்டி கட்டுறோம். கட்டுறோமா கட்டலையா? நம்முடைய வருமானத்தில் வரி கட்டுறோம், நம்முடைய வருமானத்தில் பெட்ரோல் போட்டால் வரி கட்டுறோம். எல்லாத்துக்கும் அரசுக்கு நம்ம வரி செலுத்திட்டு இருக்கிறோம். நம்ம நேர்மையாக இருக்கும். நம்ம கிடைக்கிற காசில் அரசுக்கு செலுத்த வேண்டிய காசை ஒழுங்காக கட்டுறோம். நீ கட்டுறியா? விஜய் கட்டுறாரா? எங்கே கட்டுறாரு? அதான் அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க. 69 படம் நடிச்சிருக்க. நீ ஆண் மகனாக இருந்தா இப்போ சவால் விடுறேன். 69 படத்தில் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வாங்கிய சம்பளம் இது, அரசுக்கு செலுத்திய வரி இது, இப்போவும் நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறேன். ரஜினிகாந்த் கட்டுறாரு சார் அட்வான்ஸ் டேக்ஸு. அவர் ஏற்கனவே சொன்னார் ஒரு முறை, நான் ஆமாங்க கருப்பு பணம் வாங்கினேன், அப்போ வந்து வரி வருவாய் ஏகமாக இருந்துச்சு, கடுமையான வரி விதிப்பு இருந்துச்சு, அப்போ நான் கருப்பு பணம் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரி விதிப்பில் அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகு நான் கருப்பு பணம் வாங்குவதை குறைத்து விட்டேன். இப்போ கருப்பு பணமே வாங்குறது இல்லை, அரசுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறேன். சமீபத்தில் கடந்த ஆண்டு வருமான வரித்துறையில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியதில் மிகச்சிறந்த முதன்மை இடத்துல இருக்கிற ரஜினிகாந்துக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ அவர் சூப்பர் ஸ்டாரா? வாங்கின காசை மறைச்சி பதுக்கி ஃப்ராடுத்தனம் பண்ணுற விஜய் எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறது? நீ ஃப்ராடுன்னு தானே சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறோம், 69 படத்தினுடைய வருமானத்தில் நீ முழுமையாக நான் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வரி கட்டியிருக்கேன்னு வெள்ளை அறிக்கை வெளியிட தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா, ஆண்மை இருக்கா, துணிவு இருக்கா? அப்புறம் வந்து பேசு. நேராக வந்தவுடனே முதல்வர் நாற்காலி கொடுத்துருவாங்களா? சார் இப்போ தான் சார் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் இவர் வந்து இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் பல ரகசியங்களை உடைக்க போகிறோம். விஜய்க்கு ஹார்ட் ஒர்க் பத்தலையோ? தேர்தலுக்காக முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு எஃபர்ட் இன்னும் போடலையா? எந்த ஒர்க்குமே தெரியாதுங்க அவருக்கு. தூங்க தெரியும், சாப்பிட கூட தெரியாதுங்க, முழுசாக ஒழுங்காக சாப்பிட கூட தெரியாது அவருக்கு. அதை உணவு மேலே ஆர்வம் கிடையாது. அவருக்கு ஆர்வம்லாம் வேற. கேட்டால் நீங்கள் பர்சனல் லிவிங்க, நான் எதுக்கு ஏன் வாயை கலர்றீங்க? நாய்க்குட்டியை கொஞ்சம் தெரியும், மக்கள் செத்து போனால் பார்க்க கூட தெரியாது. இது பர்சனல் கிடையாது, ஒரிஜினல். இதுதான் விஜய். தன் கூட்டத்தில் வந்து தன் கண்ணெதிராக ஒருத்தன் மயங்கி உழுந்து தூக்கிட்டு போறாங்க, விடாம ஒன்னு இன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கிற மனித ஜென்மமாங்க இவரு. எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது? ஒன்று தெரிஞ்சிருச்சு, குக்கிராமங்கள் இருக்கிறவங்க, கிராமங்கள் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற யாரும் விஜய நேரில் சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது, வரமாட்டார். பிரச்சாரத்துக்கு அவரே தெளிவுபடுத்திட்டார்.
நான் வரமாட்டேன், எனக்கு பதவி கொடு, வரேன் டிமாண்ட் வைக்கிறார் மக்கள்கிட்ட. நீ என்ன செஞ்சு கீழ்ச்சிட்டு உனக்கு பதவி கொடுப்பாங்க? திமுக உண்மையாக நான் செஞ்சது இதெல்லாம், எனக்கு வந்து எனக்கு மீண்டும் என்ன அரியணையில் உட்கார வைங்கன்னு கேட்பதற்கு அவங்க நிறைய லிஸ்ட் இருக்குது. இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம். நாங்கள் பெண்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், ஆண்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணி, குடும்பத் தலைவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம். 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்களே, ஏவா வேலை செருப்படுத்த அடிச்சார பார்க்கலையா? அதை ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கின கடனுக்கு செலுத்திய வட்டி அதுவும் திமுக ஆட்சி மேலே தான் உழுந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி தானே போயிருக்கு அதிமுக. எடப்பாடி காலி பண்ணி தானே போனார். நாங்கள் வாங்கினதே 1 லட்சம் கோடி கூட கிடையாதுங்க, 2 லட்சம் கோடி கூட கிடையாதுங்கன்னு ஒரு டேட்டா வெளியிடுறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்கனவே முந்தைய கடனும் அவர்கள் மேலே தான் விழும். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அப்போ திமுக தான் அவளை வாங்குச்சுன்னு பாஜக பொய் புறப்பறி பண்ணுது. அதே தானே விஜய் பண்ணுறாரு. அப்போ பாஜக சொல்லி தானே இவர் ஆடுறாரு. ஜோசப் விஜய் ஜோசியத்தை நம்புறாருங்க. எந்த லிஸ்ட்ல எடுக்கிறது இவரை? மக்களுக்கு மேல் அக்கறையே இல்லாத ஒரு மனிதர் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை கோஷம் போட வைக்கிறதுக்காக பஞ்ச் டயலாக் பேசுறது மட்டும்தான் அவர் செய்கிற ஒரே விஷயம். சினிமா டயலாக் பேசிட்டு இருக்கார். சினிமா டயலாக் பேசி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. எம்ஜிஆர் பேசினார்னா அரசியல் புரிதலோடு பேசினார். ஜெயலலிதா பேசினாங்கன்னா அரசியல் புரிதலோடு பேசினாங்க. மக்கள்கிட்ட அடி வாங்கினாங்க, மக்கள் தோற்கடித்தாங்க ஜெயலலிதாவை. அதுக்கப்புறமும் அதே மக்கள் ஊழல்வாதின் குற்றம் சாட்டி எல்லாம் சொன்னாலும் மீண்டும் அவர்களுக்கு அரியணை கொடுத்தாங்க. தங்க நகையெல்லாம் அலங்கரிச்சுட்டு ஜெயலலிதா நின்ன காட்சிகள் இன்னி வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். மக்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சவொன்னே ஒரு பொட்டு நகை கூட நான் மாட்ட மாட்டேன்னு அவங்க அதுக்கப்புறம் கதர் எல்லாத்தையும் மாற்றிட்டு அவங்க கவுன்லாம் போட்டாங்க. ஒரு நகை கூட அவங்க யூஸ் பண்ணவே இல்லை கடைசி நாள் வரைக்கும். அந்த மக்கள் அவர்களை அரியணையில் ஏற வச்சாங்க. எந்த மக்கள் உதறி தள்ளினாங்களோ அந்த மக்கள் திரும்பி உட்கார வச்சாங்க. நீ இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணியிருக்க? இப்போ எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டே ஜெயிக்கணும்னு விஜய் நினைக்கிறாரா? எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னா எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே தன்னுடைய உழைப்பிலிருந்து கொடை வள்ளலான்ட்டார். நீ உங்ககிட்ட வேலை பார்க்குறவனுக்கே காசு கொடுக்க மாட்டியே. எச்ச கையால் காக்கா கூட ஓட்டாத மனிதர் தான். இவரை பற்றி இவருடைய உதவியாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. செல்வான்னு சொல்லிட்டு என் நெஞ்சில் எட்டி ஓச்சாரு, அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணார் அவருன்னு சொன்னார். கூடவே 25 வருஷம் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் பொழந்து கட்டியிருக்காரு. நீங்களும் அவரை பேட்டி எடுத்திருக்கீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, உனக்காக சாதகமாக பேசுகிற யாராவது ஒருத்தர், உன் மீது அக்கறையுள்ள யாராவது ஒருத்தர், நீ செஞ்ச நல்லது இதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கா துணிச்சல் இருக்கா? உன் ரசிகர்களை நீ கூட வச்சிருக்கியா? முதல்ல கூட வச்சிருக்கல யாரு? சுரண்டல் லாட்ரி, ஆர்எஸ்எஸ் அரட்ரவுசரு நிர்மல் குமார், ஐஆர்எஸ் விஆர்எஸ் விட்டுட்டு அங்கே பதவி ஆசையில் பதவி வெறியில் வந்திருக்க அருண்ராஜ் ஐயர். முன்னே ஐஆர்எஸ் படிச்சாரான்னு டவுட்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா கூட்டணி கதவு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குது 22 தான் அப்படின்னு திமுக சொல்லிட்டு தேமுதிக காலில் வந்து கூட்டு வந்துச்சுன்றாரு. கூட்டணி பேச்சுவார்த்தைனா என்னன்னே தெரில, கூட்டணிக்கு கட்சியை சேர்க்கறதுனா என்னன்னே தெரில. இந்த புரிதலே இல்லாத அருண்ராஜ் வந்து ஒரு ஊடகத்தில் செருப்படி வாங்கியிருக்காரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரில, திருத்துன்னு முழிக்கிறார். 5 கொள்கை சொல்லுனா திமுக எதிர்ப்புன்றாரு. அதுதான் அவங்க கொள்கையா? அதாங்க அவங்க கொள்கையா? ஆக மொத்தம் தாவேகா வந்து உண்மையிலேயே அது வந்து தகவல் வெத்து கழகம். ஆக வெத்து கழகத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வெற்றிடம் தான் இருக்குது. அதை நிரப்புவதற்கு அவங்களால அவங்க பிரச்சனையே அவங்களால தீர்க்க முடியல. அவங்க கட்சிக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. பதவி இன்னும் போடலை, மக்கள்கிட்ட போய் இன்னும் பேசவே இல்லை, மக்கள்கிட்ட இன்னும் தெரியவே இல்லை, கிராமங்களில் போய் சேரவே இல்லை. கிராமங்களில் ரெட்டலை தெரியும், உதயசூரியனை தெரியும், கதிரவாளில் ஏற்கனவே இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்கனவே இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க, திருமாவளவன் எல்லா மக்களுக்கும் தெரியும், நாம் தமிழரை கூட தெரியும். இந்த விசிலடிச்சாங்க கொஞ்சம் தெரியுமா? தெரியாது. நடிகனா தெரியும், எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால் அது வாய்ப்பு இல்லை. வேலூர் கூட்டம் வேஸ்ட் கூட்டம். ரொம்ப அதிரடியாக நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க. மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக நன்றி.